குட்டி இன்ஃபோ சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் மிக மிக முக்கியமானது. அதாவது முன்னாள் படை வீரருடைய நல இயக்ககத்திலிருந்து நம்ம தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் ஒரு சில டேட்டாவை வாங்கியிருக்கோம். அதாவது அவர்களுக்கு முன்னாள் இராணுவத்தினருக்கு மற்றும் அவங்களுடைய குடும்பத்தினருக்கு என்ன விதமான சலுகைகள் தமிழ்நாடு அரசினால் வழங்கப்படுகிறது, அப்படி ஒரு சலுகை இருக்குன்னா அதை பெறுவதற்கான தகுதிகள் என்ன, இதுதான் நம்ம கேள்வியாக கேட்டிருந்தோம். அதற்காக அவங்க ஒரு ரிப்ளை அனுப்பியிருக்காங்க அண்ட் அது கூட சில டாக்குமெண்ட்ஸையும் அட்டாச் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத தான் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். இதுவும் நம்ம நேயரில் ஒருத்தர் அவர் கேள்வியாக கேட்டிருந்தார், இந்த மாதிரி ஏதாச்சும் உங்ககிட்ட டேட்டா இருந்தால் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காகவே நம்ம இதை அனுப்பி வாங்கணும். நமக்கு அதில் கிடைச்ச பதில் முழுவதும் திருப்தியாக இல்லைனாலும் ஓரளவு ஒரு ரஃப் ஐடியா நமக்கு கொடுக்கறதுக்கு அதில் அவங்க டேட்டாவை சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கவர்மெண்ட்டுடைய ஆன்லைன் ஆர்டிஐ போர்ட்டலில் தான் நம்ம இதுக்கான விண்ணப்பத்தை செஞ்சுருந்தோம். நம்ம இந்த டேட்டாவை அனுப்பி முடித்தது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 5/4/2025 ஏப்ரல் 5ஆம் தேதி தான் நம்ம இந்த ரெக்வஸ்ட்டை அனுப்பியிருந்தோம். ஸோ அவங்க அதை வேறு எந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கோ அவங்களுக்கு 7ஆம் தேதி 7 ஏப்ரல் அனுப்பியிருந்தாங்க. அண்டு நமக்கு ஆன பதிலை அவங்க எப்போ அனுப்பியிருந்தாங்கன்னா 6/5 அதாவது மே 6ஆம் தேதி அவங்க நமக்கு ரிப்ளையும் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் முழுசாக நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணது. இதற்கான ஸ்டேட்டஸையும் நான் செக் பண்ணிகிட்டே இருந்தேன். அண்ட் அவங்க ஆன்சரை நமக்கு இதுக்கான பதிலை அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டும் ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் வெயிட் பண்ண நமக்கு போஸ்ட்லேயே இதற்கான பதிலானது கிடைச்சிருச்சு. ஸோ இதுக்கு மேலே ஒரு கவரிங் லெட்டர் வச்சுட்டு கீழே அட்டாச்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு முழுசாக படித்து காட்டுறேன். பின்னாடி இருக்க அட்டாச்மெண்ட்ஸில் லென்த்தாக இருக்கிறதால அதனோட கண்டென்ட் என்னவோ அதை மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு அவங்க அனுப்பியிருக்க லெட்டரில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆர்டிஐ நம்பர் என்னமோ அந்த நம்பரை கோட் பண்ணிவிட்டு அதற்கான தேதி இவங்க என்றைக்கு பதில் கொடுக்குறாங்களோ அதை சொல்லிட்டாங்க. இது எங்கே இருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் படை வீரர் நல இயக்ககம், ராஜா முத்தையா சாலை, சென்னை, அங்கே இருந்தால் நமக்கு ரிப்ளை வந்திருக்கு. இது யார் நமக்கு அனுப்புகிறாங்கன்னா அந்த ஆஃபீஸில் இருக்கக்கூடிய உதவி இயக்குனர் நிதி அவர்கள். அவர் தான், அதாவது நிதி அங்கே இருக்கக்கூடிய ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய உதவி இயக்குனர். அவங்க தான் அந்த ஆஃபீஸ்க்கு பொது தகவல் அலுவலராகவும் இருக்காங்க. ஸோ நம்ம யார்கிட்ட இதை ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணணும், நம்ம பொது தகவல் அலுவலர் முன்னாள் படை வீரர் துறை தலைமைச் செயலகம் செக்ரட்டரியேட்டில் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தான் அப்ரோச் பண்ணணும். அவங்க தான் சொன்னாங்க இதுக்கான ஒரு டிபார்ட்மெண்ட்டே நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அதனால் நான் கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புகிறேன். இங்கே பாருங்கள், நம்ம அனுப்புனது என்ன சொல்கிறது, நம்ம ரெக்வஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் டு அதர் பப்ளிக் அத்தாரிட்டி. நம்ம அனுப்புனது தலைமைச் செயலகத்துக்கு, அவங்க கன்சர்ன் டீமுக்கு அனுப்பிட்டாங்க. ஸோ அந்த கன்சர்ன் டீம்லேருந்து தான் நமக்கு இந்த ரிப்ளை ஆனது வந்திருக்கு. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, பார்வை நம்ம அவங்க கொடுத்துருக்க கடிதம், அதாவது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் நம்ம லெட்டர் அனுப்பணும் இல்லைங்களா, அந்த லெட்டரை கோட் பண்ணிவிட்டு கீழே தெளிவாக சொல்லியிருக்காங்க. நான் உங்களுக்கு படித்து காட்டுறேன். பார்வையில் காணும் கடிதத்துடன் இணைத்து வரப்பெற்ற மனுவில் தாங்கள் தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 கீழ் தமிழ்நாடு அரசினால் முன்னாள் படை வீரர்கள் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு வழங்கப்படும் அனைத்து விதமான சலுகைகளையும் அதற்கான தகுதிகளையும் கோரியுள்ளீர்கள். இதுதான் நம்ம கேட்டது. இப்பொருண்மை இக்குறித்து தங்களுக்கு தேவைப்படும் தகவல் குறிப்பிட்டு கோரப்படும் நேர்வில் அதற்கான அரசாணைகள் மற்றும் விதிமுறைகள் இருந்தால் தங்களுக்கு வழங்கப்படும். எனினும் முன்னாள் படை வீரரின் நலன் கருதி அரசு பணியிடங்களில் முன்னாள் படை வீரர்களுக்கு வழங்கப்படும் முன்னுரிமை மற்றும் இடஒதுக்கீடு குறித்த ஆணைகளின் நகல்கள் இத்துடன் இணைத்து அனுப்பி வைக்கப்படுகிறது. மேலும் தங்களுக்கு தேவைப்படும் கூடுதல் தகவல் குறித்து தங்கள் இருப்பிடத்திற்கு அருகில் உள்ள மாவட்ட முன்னாள் படை வீரர் அலுவலகத்தினை நேரடியாக தொடர்பு கொண்டு தேவையான தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம் என இதன் மூலம் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. இதனோட இணைப்பு 7 தாள்களை இணைச்சிருக்காங்க. இவங்க தான் நமக்கு ரிப்ளை கொடுத்தாங்க. இது என்னோட அட்ரஸ். நான் அது கொஸ்டினாக கேட்டதால் எனக்கு திருப்பி அவங்க பதிலாக சொல்லியிருக்காங்க. அண்ட் நகல் நம்ம செக்ரட்டரியேட்டில் யாருக்கு அனுப்பணுமோ அவங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் காப்பியும் அனுப்பி வச்சுருக்காங்க. இதில் அவங்க சொல்லியிருக்கிறது என்னென்னா, நமக்கு அந்த ஜாபுக்கான முன்னுரிமை குறித்த ஒரு சில ஆணைகள் அவங்கக்கிட்ட இருக்கும். அதை கொடுத்துட்றேன். இது உங்களுக்கு இது சம்மந்தமாக உங்களுக்கு மேலும் ஏதாச்சும் டேட்டா தேவைப்படுதுன்னா நீங்கள் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் படை வீரர் அலுவலகத்தை நீங்கள் நேரடியாக தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 7 தாளில் இருக்கிறத நான் உங்களுக்கு படித்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவங்க 2002 உடைய ஒரு ஜிஓவை காட்டியிருக்காங்க. அந்த ஜிஓவில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, அதாவது குரூப் சி போஸ்ட் இருக்குங்களா, சிஎன்டி போஸ்ட் சொல்லுவோம் இல்லைங்களா, குரூப் சி போஸ்ட்டுக்கு
நம்மளுடைய முன்னாள் படை வீரர்கள் நலத்துறைகள் இந்த எக்ஸர்வீஸ்மேன்ல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க அப்ரோச் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி எங்களுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சியால் நடத்தப்படக்கூடிய குரூப் சி போஸ்ட்டில் 10% நீங்கள் எங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கணும். அதாவது முன்னாள் படை வீரர்களுக்கு குரூப் சி போஸ்ட்டில் எக்ஸர்வீஸ்மேன் கோட்டாக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாபில் நீங்கள் வந்து 10% கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவங்க எதை கோட் பண்ணுறாங்கன்னா, சென்ட்ரல் அண்ட் அதர் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸில் இதை கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நீங்களும் இதை வந்து கன்சிடர் செய்யணும் அப்படின்னு வந்து இவங்க கேட்டிருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி, அதாவது ஆல்ரெடி 10% நீங்கள் வந்து பேசிக் சர்வீஸ்க்கு கொடுத்துருக்கீங்க, குரூப் சியில் வந்து எங்களுக்கு வேணும்னு சொன்னாங்க. ஸோ கவர்மெண்ட் இதை கன்சிடர் பண்ணி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தி கவர்மெண்ட் ஹேவ்ஸ் கேர்ஃபுல்லி எக்ஸாமின்ட் தி ரெக்வெஸ்ட் வித் கன்சல்டேஷன் வித் தி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அண்ட் டிசைடட் டு ரிசர்வ் 5% of the vacancies for ex-servicemen in the posts which are classified in Group C in the state government service. Accordingly, the government direct that 5% of vacancies shall be set apart for ex-servicemen in the posts which are classified as Group C in the state government service following the existing reservation. Amendment to Rule number 22 of the General Rules of Tamil Nadu State and Subordinate Services and rotation to be followed shall be issued separately by the Personnel and Administrative Reforms Department. தெளிவாக சொல்லிட்டாங்க. நம்ம இதை ரெக்வஸ்ட்டை கன்சிடர் பண்ணி 5% நம்ம கொடுக்கலாம். இதனால இதுக்கப்புறம் எதெல்லாம் தமிழ்நாடு அரசால் குரூப் சி போஸ்ட்டில் இருக்கக்கூடியதோ அந்த பதவிகள் எல்லாத்துக்குமே இந்த 5% வந்து நீங்கள் ஒதுக்கணும் அப்படின்னு வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ இதனால் என்ன ஆகும்னா, நம்மளுடைய யாரெல்லாம் எக்ஸர்வீஸ்மேன் இருக்காங்களோ அவங்க குரூப் சியில் வந்து 5% போஸ்ட், 5%னா இப்போ ஒரு 100 சீட் இருக்குன்னா அதில் வந்து 5% அப்படின்னா ஒரு 5 போஸ்ட் வந்து எக்ஸர்வீஸ்மேனுக்காகவே கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் வந்து அவங்க இந்த லெட்டரில் சொல்லியிருக்கிறது. இது எப்போனா 2002 சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அதோட கொஞ்சம் பழைய லெட்டர் ஒன்றும் சேர்த்து அவங்களே அனுப்பியிருக்காங்க, 1987. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட்டு அவங்க குரூப் டி, அதாவது பேசிக் சர்வீசஸ் இருக்குது இல்லைங்களா, இருக்கிறதுலே கடைநிலை ஊழியர்கள் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த பேசிக் சர்வில் இவங்க எக்ஸர்வீஸ்மேன் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க டு ரிசர்வ்ட் 10% ஆஃப் வேகன்சிஸ் இந்த தமிழ்நாடு பேசிக் சர்வீசஸ் ஃபார் எக்ஸர்வீஸ்மேன் பெர்மனன்ட்லி அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த ரெக்வஸ்ட்டை வந்து கன்சல்ட் பண்ணிவிட்டு த டைரக்டர் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் மெட்ராஸ் அவர்கள் வந்து இது ஃபுல்லாத்தையும் பண்ணிவிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கவர்மெண்ட்டுக்கு சஜஷன் கொடுக்குறாங்க, இதை வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ த government accordingly direct that 10% reservation of vacancies for ex-servicemen in Tamil Nadu basic service be made permanent. Suitable amendment to the Tamil Nadu basic service rules in this regard will be issued separately அப்படின்னு தெளிவாக அவங்களும் சொல்லி முடிச்சுட்டாங்க. இது என்னன்னா குரூப் டி போஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதில் 10% கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் வந்து அவங்க தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து நமக்கு 90 ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த 90 லெட்டர் என்னன்னா ஒன்றும் இல்லை, மேலே அந்த 10% சொன்னாங்க இல்லைங்களா, அதே 10% தான் வந்து கீழேயும் அவங்க வந்து மென்ஷனும் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த 10% வந்து மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மொத்த லெட்டரையுமே நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுத்துட்றேன். ஸோ இது மட்டும் இல்லாமல் இவங்க இந்த கொரோனா காலத்தில் வந்து தாய் தந்தையரை இழந்தவங்க இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் போது அந்த முன்னுரிமையில் யார் யாருக்கு எவ்வளோ முன்னுரிமைன்ட்டு வந்து லெட்டரில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்படி மென்ஷன் பண்ணும்போது அவங்க சொல்லியிருக்கிறது என்னென்னா, தற்போதைய பணியில் இருக்கக்கூடிய இராணுவத்தினருடைய மனைவி அல்லது மகன் அல்லது திருமணமாகாத மகள் அல்லது முன்னாள் இராணுவத்தினருடைய மனைவி அல்லது மகன் அல்லது திருமணமாகாத மகள், இவங்களுக்கும் வந்து நாங்கள் வேலை வாய்ப்பகம் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலமாக என்ன ஜாப் வருதோ அதில் வந்து நாங்கள் ப்ரியாரிட்டி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பெரும்பாலும் எதுவும் அந்த மாதிரி வர்றதில்லை, இருந்தாலும் அவங்க அப்படி எதனா இருந்தால் நாங்கள் அதில் கொடுப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இன்றைக்கான வீடியோ. உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல் இல்லைனாலும் நீங்கள் மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். யாராச்சும் ஒரு எக்ஸர்வீஸ்மேனோ சர்வீஸில் இருக்க பர்சனோ யாரெல்லாம் நமக்காக பார்டரில் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களோ அவங்களுக்கும் அவங்களோட ஃபேமிலிஸ்க்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். அதை பற்றி யாரெல்லாம் அவேராக இல்லையோ அவங்களும் அதை வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ நம்ம பார்த்துட்டோம். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோ தேவைப்படுதுன்னா நீங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு நீங்கள் எல்லா சேனலோட கீழும் நம்ம கமெண்ட்டுக்கு வந்து ரிப்ளை கொடுத்துட்ருக்கோம். அந்த கமெண்ட்டில் உங்களுக்கு என்ன வீடியோ தேவையோ அதை பற்றி கேளுங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம், அதுக்கு நம்ம சொல்யூஷனை கொடுத்துட்டே இருப்போம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் எல்லாருக்கும் நீங்கள் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி.